கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங்ல இருந்து அடுத்தடுத்து ஒரு ஃபியூ சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான சாங்ஸு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு காமான ஒரு மைண்டு வேணும். சரி, என்ன சொல்ல வராங்க, இவங்க சொல்கிறதுல என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கிளியராக டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒட்டியும் ஒட்டாமல் உங்களால் வாழ முடியும். அதை ரொம்ப டீப்பாக எடுத்துக்காமல், நம்ம இது ரொம்ப லைஃப் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ்ஸு, நம்ம போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டாச்மெண்ட்டோட வந்து ஒரு ரொம்ப டூ மச் பெயின் அண்ட் சஃபரிங்குள்ளே போகாமல் எதையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த சாங்ஸ் எல்லாமே எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல், நம்மளோட ஆத்மாவை பற்றின சாங்ஸு. இதிலேருந்து அடுத்த ஒரு ஃபியூ சாங்ஸ் வந்து அடுத்தடுத்த நாள் நான் சொல்கிறேன். ரொம்ப லிமிட்டடாகவே சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 சாங் 3 சாங்லாம் சொன்னால் உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் நான் ஒரு சாங்காக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நம்ம பாடி இருக்கு இல்லையா, நம்ம பாடி நம்ம மைண்டு தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக நினைக்கிறனால தான் நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம் நம்ம லைஃப்பை. நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குது, இந்த லைஃப்பை வந்து ரொம்ப சூப்பராக வாழணும், பயங்கரமாக வாழணும், நல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஆகணும், இந்த சொசைட்டியில் நானும் சூப்பராக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காட்டணும், ஒரு பெரிய பேர் எடுக்கணும், பயங்கரமாக பெருமையாக இருக்கணும், அடுத்தடுத்து என்னோட எல்லா தலைமுறைகளும் வந்து நல்லா வாழணும், அதுக்கேற்ற மாதிரி நான் நிறையா சேர்த்து வைக்கணும், நான் அப்படி வாழ்ந்து முடிக்கும் போது அப்படி பயங்கரமாக இருக்கணும், என்னோட சாவு கூட வந்து பயங்கர எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பயங்கரமாக பண்ணணுன்ட்டு சாவு வரைக்கும் எல்லாம் பிளான் பண்ணுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பாடியும் மைண்டும் தான் நம்மன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அட்டாச் ஆகிருக்கிறது தான். அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு வைங்களேன், அப்போ தான் நம்மளுக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். நம்ம ஒரு பிளானை வச்சுருப்போம் நம்ம லைஃப்பில், ஆனால் என்னடா இப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது யார் மூலமாவது அது கெட்டு போகுதுன்னா அவங்க மேலே கோவம் வரும். நினச்சபடி நம்மளால் வர முடியலன்னா நம்ம மேலேயே நம்மளுக்கு வருத்தம் வரும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னா அவங்க மேலே கோவம் வரும். இப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆட்டி வைக்கிறதும் இல்லாமல் நம்மளும் வந்து பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் ஆகிப்போம். நம்ம பிளான் டிஸ்டர்ப் ஆகுது, அவ்வளோதான். நான் ஒரு பிளானில் போகிறேன், என் பிளான் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்னாலையும் பண்ண முடியல அப்படின்றதுல தான் நம்ம வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு லைஃப் லாங் வந்து கஷ்டப்படுவோம். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேஜுக்கு போய் அவ்வளோதான், வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு உயிர் போகிற வரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போகிறது தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம லைஃபு. பட்டு லைஃப் அப்படி கிடையாது. அதுக்காக நம்ம வந்து வாழலை. நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோல் படி போகிறதுக்காக லைஃப் கிடையாது. ஐ மீன் நீங்கள் அப்படின்னா நம்மளோட ஈகோ, அதான் நான் அப்படின்ட்டு நம்ம பாடியோடய மைண்டோடய அட்டாச் ஆகிறோம்ல, அதுதான் ஈகோ மைண்டு. நான் பிறந்திருக்கேன், நான் வந்து என் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினச்சி வாழ்கிறது. நம்ம ஆக்சுவலாக வாழ்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆத்மாவோட கோலுக்காக தான் வாழ்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஆத்மானா என்னன்னே நம்மளுக்கு தெரியாத போது, சோல்னா என்னன்னே தெரியாத போது, சோலோட கோல் எப்படி நம்மளுக்கு தெரியும்? இப்போ இந்த சாங்ஸ் மூலமாக வந்து நம்ம எப்படி சோல்னா என்ன, அந்த சோல் எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பாஸ் ஆன் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் யார் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ சாங் பார்க்கலாம். தன்னை அறி சுத்தன் தற்கேவலன் தானும் பின்னம் உற நின்ற பேத சகலனும் மன்னிய சத்துடன் துன்னவர் தத்தம் தொழில்கள் ஆகவே. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் லைன், தன்னை அறி சுத்தன் தன் கேவலன் தானும் அப்படின்னா நம்மளை அறிகிறது, நம்மளை தெரிஞ்சுக்கிறது. ஸோ தன்னை அறிஞ்சிக்கிட்ட சுத்தன்னா பியூர் ஒன்று, லிபரேட்டடு சோலுன்னு சொல்லுவாங்க. தன் கேவலன் தானும், அந்த சேம் சோல் தான் வந்து முன்னாடி வந்து கேவலா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்ததாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. நான் அந்த லைனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து அடுத்து சொல்கிறேன். அதாவது சோலே வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்குன்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து கேவலம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்து அதுக்கப்புறம் பியூரிஃபை ஆன பிறகு, தான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு, அது பியூரிஃபை ஆன பிறகு சுத்தம்ன்ற ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2வது லைனை, பின்னம் உற நின்ற பேத சகலனும் பின்னம் உற நின்ற அப்படின்னா
அதே சோல் தான் சகலான்ற ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து கேவலான்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கான். அந்த கேவலான்ற ஸ்டேட்ல இருந்து அடுத்து வந்து சகலான்ற ஸ்டேட்டுக்கு போகுது. ஒரு தன்மைக்கு போகுது. அந்த சகலான்ற தன்மையில தான் வந்து அது வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. தன்னோட ஆசை, அப்புறம் தன்னோட அந்த மாயை, அதுக்கப்புறம் இல்யூஷன், இது எல்லாத்தையும் இந்த சோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதாம். அதுக்கப்புறம் மன்னிய சத்த அசத்து அசத்து சத சத்துடன் மன்னிய அப்படின்னா எப்படின்னா அந்த சோல் வந்து ரியல் எது, அன்ரியல் எது, உண்மை எது, பொய் எது அப்படின்றதெல்லாம் வந்து நேவிகேட் பண்ணி வருதாம். அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குதாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சுப்ரீம் ட்ரூத்தை வந்து தெரிஞ்சுக்குதாம். தென் வந்து 4வது வந்து துண்ணவர் தத்தம் தொழில்கள் வாகவே அப்படின்னா அது அந்த இந்த மாதிரி 3 சோலுமே என்ன பண்ணுதுன்னா, அதது வேலைகள பார்த்துக்கிட்டே இருக்கான். அதது வேலைகள பார்த்து, பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இறைவனோட கலந்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா என்ன நம்மளுக்கு இந்த பாட்டு மூலமா தெரிய வருதுன்னா, ஒரு ஆத்மா வந்து 3 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ அண்டர்கோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேவலா ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. இந்த கேவலான்ற பேர் வந்து இவங்க சைவ சித்தாந்தத்துல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரிலிஜியன்லயும் சரி, ஒவ்வொரு பிலாசபிலயும் சரி, ஒவ்வொருத்தரும் வேற வேற நேம் வேணா வச்சிருப்பாங்களே தவிர, பட் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரே விஷயத்த தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மன்றது நம்ம பாடி, நம்ம ஐடென்டிட்டி, நம்ம மைண்டு கிடையாது. இதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஒன்று வந்து நம்ம அந்த பாடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், இந்த பாடி எடுத்த பிறகு அதோட ரோல் என்னவா இருக்கு, இது இந்த பாடியை விட்டு போன பிறகு அது என்னவாகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அதை பற்றி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக போய் என்ன இறந்தவங்க கிட்டே போய் கேட்க முடியும், இல்லைன்னா பிறக்கிறவங்க கிட்ட போய் இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தன்னு கேட்க முடியுமா? எதுவுமே கேட்க முடியாது. இது அப்போ அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டீப்பாக இந்த மெடிடேஷனும் அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய டீப்பாக போக 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 அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப ப்ராடன் ஆகுது. எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிற தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே பயங்கரமாக ப்ராடன் ஆகும்போது இந்த அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருந்து அவங்களுக்கு வந்துடுது. அதனால தான் எல்லாருமே ஒரே மாதிரி பேசியிருப்பாங்க. இது வந்து ஒருத்தர் பேசினதை மட்டும் வந்து இங்கே வந்து திருமூலர் சொல்லலை. எல்லாருமே ஆமாம், இதை நான் ரியலைஸ் பண்ணேன், இது கரெக்டு தான், இப்படி தான் வந்து போகணும், அதுதான் எனக்கு புரியுது, என்னோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு இது புரியுது, மெடிடேஷன் ரொம்ப டீப்பாக பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணதை தான் இங்கே வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க. இதே இதுதான் எல்லா பிலாசபிலையும் வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இட் இஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்கன்னா அப்போ ஒரு ட்ரூத் வந்து உள்ள இருந்து எல்லாருக்கும் வெளியில வருதுன்னு தானே அர்த்தம். அப்ப அதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் இது வந்து ரொம்ப நன்மையா தான் இருக்கு. இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாருக்கும் வந்து கெடுதலா இல்லை. இப்ப சில இடத்துல வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஏதாவது ஒரு முன்னாடி காலத்துல இந்த இந்த எங்களோட ரிலிஜியன்ல இந்த மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி ப்ரூஃபா எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம அப்போஸ் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி எல்லாருமே சமம், எல்லாருமே ஒண்ணு. அப்ப ஒரு டிஃபரன்சஸ் வந்து ஒரு கடவுள் வந்து சொல்லியிருக்க மாட்டாருன்றது நம்மளுக்கு ஆணித்தரமா நம்ம மைண்ட்ல இருக்கும். அப்ப நம்ம வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுவோம். வேற இதை நம்ம வந்து ஏன் எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே நம்ம தான் காரணம், நம்ம லைஃப்ல யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளோட கெட்ட எண்ணங்களும் நம்மளோட நெகட்டிவ் இதுவும் நம்மளோட டூ மச் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான் காரணம். அதுல இருந்து வெளியில வந்து ஒரு தாமரை இலையில ஒட்டி ஒட்டாத மாதிரி வாழ்க்கையை வந்து அழகா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுது, எல்லாரோட லைஃபையுமே பெட்டர் ஆக்குது. அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி இது படி போறது தானே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் வந்து இதை வந்து பார்த்தேன். அப்போ இப்போ வந்து இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் கேவலா ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பாடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி சோல் வந்து தனியாக இருக்குமா. அந்த சோல் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா எனர்ஜி ஃபார்மில் இருக்குன்றது என்னோட கெஸ்ஸு. ஏன்னா அது கண்ணால் யாராலையும் பார்க்க முடியாது. அது என்ன மாதிரி எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்லாம் யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த சோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 100% பியூரா இருக்காது. இம்பியூரிட்டிஸ் இருக்கும். என்ன இம்பியூரிட்டினா, நான் வேற கடவுள் வேற, நான் வந்து ஒரு தனி ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்குமா. அதுதான் ஈகோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சோல் வந்து ஈகோவால கொஞ்சம் ட்ராப் ஆகி தான் இருக்குமா.
அப்ப அதுக்கு ஏன்னா இறைவன் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்காங்க. இறைவன் வேற, நம்ம வேற இல்லன்றது தான் யுனிவர்சல் ட்ரூத். ஆனா அந்த ட்ரூத் வந்து இப்ப நான் எத்தன தடவ சொன்னாலும் இப்ப எனக்கே இன்ன வரைக்கும் புரியல. எனக்கே வந்து என்னன்னா, கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காருன்னு மட்டும் தான் தோன்ற அளவுக்கு தான் நானே இப்ப வரைக்கும் வந்திருக்கேனே தவிர, நம்ம தான் கடவுளு, கடவுள் தான் நம்மன்ற எண்ணம் வந்து இன்னும் வந்து என்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏதோ எவ்வளோதான் நம்ம படிச்சாலும். அப்ப எனக்கு அது புரியுது. இன்னும் அடுத்தடுத்த லெவல் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது, அடுத்தடுத்த லெவல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த உண்மை வந்து கிளியரா புரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இப்போதைக்கு எனக்குள்ள இறைவன் இருக்காங்கன்ற அந்த லெவல்ல மட்டும் தான் நான் வந்து அ என்னோட லைஃப்ப இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த சோல் என்ன பண்ணும் அப்படின்னா, அதே மாதிரி தான். இறைவன் வேற, நம்ம வேற அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியோட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குமா, அந்த கேவலா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த சோல். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகலா ஸ்டேஜ். ஸோ சகலா ஸ்டேஜில் என்ன பண்ணும்னா, ஒரு பாடியை எடுக்கும். ஒரு பாடியை சூஸ் பண்ணோம். அந்த பாடிக்குள்ளே வந்து அந்த பாடி அந்த மைண்டு 2யும் சேர்த்து இந்த உலகத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா. ஸோ இந்த உலகம் வந்து அதுக்காகவே வந்து இந்த டிவைன் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி, ஒரு ட்ராமா ஸ்டேஜ் மாதிரி இந்த உலகத்தை வந்து செட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. பட் அது வந்து ஒரு இல்யூஷனரி ஸ்டேஜ் தான், ஓகேங்களா. அது வந்து வந்து ஒரு எதுவுமே வந்து 100% ட்ரூத்தான ஒரு ஸ்டேஜ் கிடையாது. எப்படி நம்ம ட்ரீமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜை வந்து நம்மளுக்கு செட் பண்ணி சோலை வந்து ஒரு பாடியை சூஸ் பண்ணி அதை வந்து அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த பாடி எடுத்த அந்த சோல் என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. லைஃப்பில் ஃபஸ்ட்டு அந்த இல்யூஷன் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா இருக்குது இல்லையா. ஏன்னா இந்த உலகம் எப்படி அழகாக இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த பூமியில் இருக்கும்போது அந்த சோல் வந்து அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். அப்போ அதை என்ஜாய் பண்ண 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 அடுத்து என்ன வரும், ஆக்ஷன்ஸ் வந்து டிவைனை வந்து புரிஞ்சுக்காம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து வெறும் டிசைரை மட்டுமே நோக்கி போகிற ஆக்ஷன்ஸ் என்ன ஆகும், கர்மா ஜென்ரேட் பண்ணும். அப்போ அந்த கர்மா அடுத்து வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கர்மா படி அதுக்கப்புறம் அதோட லைஃப் வந்து நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே அனுபவிக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஒன்றுமே தெரியாமல் வர்ற சோல் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணும்னா, ஆசைக்கு தான் அடிமையாகும். ஆசைக்கு அடிமையாகி அந்த ஆசை முக்கியன்றதுல எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அதனால வரக்கூடிய கர்மாவை ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்குமா, ட்ராவல் ஆகிட்டே இருக்குமா. இது வந்து ஒரு பர்த் மட்டும் இல்லை, நிறைய பர்த் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ நீங்களே பார்ப்பீங்க, இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த ஆன்மீக வழியில் போயிட்டுருக்கேன், எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது மற்றவங்களுக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும். என்ன இது இப்படி போய் சாமியார் அப்போ போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான்லாம் லைஃப்பை நிறைய என்ஜாய் பண்ணணும், எனக்குலாம் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ தான் சோல் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேஸில் இருக்காங்க அவங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்களால இது வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதே ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் எவ்ரி திங். நான் இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணணும், எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு, அப்படியே தான் பேசுவாங்க. அவங்கள வந்து மாற்ற முடியாது. வேறஸ் யார் வந்து இறைவனை நோக்கி போகணுன்ற அந்த எண்ணத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த என்ஜாய்மெண்ட் ஃபேஸில் நிறைய கர்மாவை ஜென்ரேட் பண்ணி அடுத்தடுத்து பல பர்த்தில் ஏகப்பட்ட கர்மாவை வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை இது வந்து நான் வந்து இறைவனை நோக்கி போகணும், அப்போ தான் நான் வந்து என்னோட துன்பங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் இறைவன் மேலேயே ஒரு உண்மையான ஒரு பற்று வரும். தனக்குள்ளே இறைவன் இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணும். அவங்க பேச்சு மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அப்படி தான் வந்து அவங்க வந்து போவாங்க. அப்போ அவங்க தான் வந்து அந்த சகலா ஸ்டேட்டில் வந்து 2யுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து டிசைர்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் அது ஜென்ரேட் பண்ணுற கர்மாவை அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே அந்த மாயைக்குள்ளேயும் அந்த இல்யூஷனுக்குள்ளேயும் பயங்கரமாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ் தான் சகலா ஸ்டேஜ். அதுதான் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சுத்தான்ற ஸ்டேஜ். ஸோ இந்த சுத்தான்ற ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உண்மை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும்.
இந்த இப்ப நான் பேசுறேன் இல்லையா? இப்ப நான் வந்து மேபி ஐ கெஸ் நான் வந்து இந்த சுத்தா ஸ்டேஜோட ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருக்கேன்னு நான் சொல்லலாம். எஸ், நான் வந்து சோல் தான் உண்மை. இந்த பாடியோ, இந்த மைண்டோ, எனக்கு இப்ப சுத்தி இருக்கக்கூடிய எதுவுமே வந்து இல்யூஷனுக்குள்ள தான் நான் இருக்கேன். அ நான் வந்து ட்ரூலி வந்து நான் யாருன்னா, நான் வந்து ஒரு சோலு. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த சோலோட பர்ப்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதையே வந்து ஐடென்டிஃபை பண்ணி என் லைஃப் எடுத்துட்டு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பிசினஸ்ல வந்து பயங்கரமா பணத்த சம்பாதிச்சு மணி ஓரியன்டடாவே கோலே நான் வைக்கல. அப்படியே பெருசா வந்து பெரிய பங்களா கட்டணும், அத பண்ணணும், இத பண்ணணும். ம் இந்த இப்படி ஒரு லைஃப்ப செட்டில் பண்ணணும், இப்படி ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றது தான் முன்னாடி எல்லாரோட ஆசையா இருந்திருக்கும். பிசினஸ் பண்றவங்களோட ஆசை. பட் இப்ப வந்து எப்படின்னா, பிசினஸ்ன்றது ரொம்ப ஒரு என்னோட சோல் வந்து இறைவன பார்க்கறதுக்கான ஒரு மோடா இருக்கு. அப்ப என் பிசினஸ் எப்படி இருக்கணும்? என் பிசினஸ் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நெறைய பேரோட லைஃப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுல என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஆல்ரெடி நான் வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப அது இன்னும் வந்து மீனிங்ஃபுல்லா மாத்தியாச்சு. எப்படி மாத்திட்டோம் அப்படின்னா, அ அழகுன்றது வந்து எக்ஸ்டர்னலா மட்டும் கிடையாது. இன்டர்னலா வரணும். அப்ப உள்ள இருந்து அழகு வரணும் அப்படின்னா, இந்த மாரி மெடிடேஷன் பண்ணுங்க, நெறைய பேருக்கு நல்லது பண்ணுங்கன்றதையும் சேர்த்து இப்ப என்னோட பிசினஸ்ல நாங்க சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அப்ப ஒரு பிசினஸ்ன்றதே வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து இறைவன நோக்கி போறது, தான் யாருன்றத அனலைஸ் பண்ணி, தன்ன உணர்றதுக்கான ஒரு மோடாவ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது கூடவே வந்து ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். ஒரு ஹோலிஸ்டிக்கா வந்து என்னோட பிசினஸ் இத மாத்தி, இப்ப என்னன்னா, இந்த மாரி மோடுல போகும்போது, கடவுள் என்ன குடுக்குறாரோ அத குடுக்கட்டும்ன்ற மாரி ஆயாச்சு. அதாவது அவர் வந்து இப்படி நான் போகும்போது, அவர் வந்து அடுத்தடுத்து அவர் லெவல் உயர்த்துறாரா? இல்ல இதே மாதிரி போக வைக்கிறாரா? இல்ல இதுவே வேண்டான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரா? எல்லாத்தையுமே இறைவன் கிட்ட குடுத்துட்டு, நாங்க வந்து இப்ப எப்படி பண்ணிட்டுருக்கோம்னா, டிவைன் வேல்யூஸ் படி நம்ம அலைன் ஆயி நம்ம பிசினஸ நடத்தணும் அப்படின்னு சொல்லி போச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் பர்ப்பஸ நோக்கி போறது. அதுக்காக வந்து ஃபெயிலியர்ல போய் பிசினஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணல. அந்த பிசினஸோட சேர்த்து எப்படி வந்து டிவைன் வேல்யூஸ அலைன் பண்ணி எடுத்துட்டு போணுன்றத நாங்க ஒன்னொன்னா ஐடென்டிஃபை பண்ணி இப்ப பிசினஸ ரீஷேப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து சோல் பர்ப்பஸ நோக்கி போறது. அதே மாரி என்னோட சோல் பர்ப்பஸ் என்ன? டிவைன் சரண்டர 100% வந்து என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணி, அதுல நான் என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்றேனோ, நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் அத முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போணுன்றது தான் என் சோல் பர்ப்பஸ்ன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப அத நோக்கி நான் அப்ப போயிட்டுருக்கேன். அதுக்கு இடையில எனக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆனாலும் சந்தோஷம் தான். இல்ல எதுவுமே இல்லாம நான் வந்து ஒரு நார்மல் லைஃப்ப லீட் பண்ணாலும் ஓகே தான். இல்ல ஒண்ணுமே இல்லாம தெருவுக்கு வந்தாலும் ஓகே தான். இந்த 3ல எது நடந்தாலும் ஓகே தான். ஆனா அது என் சோல் பர்ப்பஸ நோக்கி தான் இருக்கணும். இறைவனுக்கு தெரியும். இப்ப வரைக்கும் லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா நான் ஒரு கஷ்டம் கூட அனுபவிக்கல. அ அப்படி இருக்கும்போது எனக்கு நல்லா புரியுது. காட் வந்து என்ன எப்பவுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெவல்ல தான் வச்சிருப்பாரு. இல்லன்னா அட்லீஸ்ட் என் மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் வச்சிருப்பாருன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் ட்ரஸ்ட்டும் ஃபெய்த்தும் எனக்கு வந்தனால, நான் வந்து ரொம்ப ஹாப்பியா அத எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். என்னோட சோல் பர்ப்பஸ நோக்கி போறது தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து சுத்தாவோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப நம்ம சோல டிவைனோட கனெக்ட் பண்ற ஒரு வழியில நம்ம வந்து டிராவல் பண்ணணும். அதுதான் வந்து சுத்தா ஸ்டேஜ். ஆக்சுவலா அந்த சுத்தா ஸ்டேஜ் எல்லாரும் நெனைக்கிற அளவுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி சேஜ் மாதிரியோ, இல்லன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போய் காட்டுக்குள்ள உட்கார்ற மாரியோ, இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடாம, நல்ல துணிமணி போடாம இருக்கிற ஸ்டேஜ்லாம் கிடையாது. ஆக்சுவலா அந்த சஹலா ஸ்டேஜ்ல இருந்து இந்த சுத்தா ஸ்டேஜ்க்கு போம்போது தான், நம்ம உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். எல்லாத்தையுமே மீனிங்ஃபுல்லா அனுபவிக்கிறோம். சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட, அந்த இட்லி கூட வந்து ஒரு மாரி அமிர்தம் மாரி டேஸ்ட்டா இருக்கும். பழைய சாதம் சாப்பிட்டா கூட பழைய சாதம் ரொம்ப நல்லாருக்கும். எந்த சாப்பாடா இருக்கட்டும், ஹவெவர் இட் இஸ் ஸ்மால் முன்னாடி வந்து நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடா கூட இருந்தா கூட, இப்ப வந்து அது வந்து இறைவன் அதுதான் நம்மளுக்கு குடுத்துருக்கிறாரு. அத என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம்னு சாப்பிட்டா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பிள் மீல்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் நம்ம இருக்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏதோ ஒரு பெரிய மாளிகையில நம்ம வந்து உட்காந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ற மாதிரி, எல்லாத்தையுமே நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. அது வந்து இந்த 1 1/2 இயர்ஸ்ல நான் பார்த்தேன். பார்த்த பிறகு அப்புறம் நான் விடுவேனா?
என்ன பண்ணுவேன், அதை நோக்கி தானே நம்ம போவோம். அப்படிதான் இப்போ லைஃப் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சுத்தா ஸ்டேஜ்ன்றது நம்ம ஒரு சோல் அப்படின்றத உணர்ந்து அந்த சோல் வந்து டிவைன் வேல்யூஸ் படி தன்னோட லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறது. மற்ற எல்லாமே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த வேர்ல்டுலி ப்ளஷர்ஸ்க்கு போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனால வந்து எதையாவது பண்ணாமல் நான் அப்படியே டிவைனை நோக்கி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை வந்து ரொம்ப எந்தூசியாசமோட அப்படியே ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிற ஸ்டேஜ் தான் வந்து சுத்தா ஸ்டேஜ். இப்போ இந்த 3 ஸ்டேஜில் நம்ம வந்து எல்லா ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தடுத்து நான் வந்து மற்ற சாங்ஸில் சொல்கிறேன். பட் இன்னைக்கு இது புரிஞ்சுக்கிட்டது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் திங்கு, உங்கள் பாடி, உங்கள் கேரக்டரு, உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் ஐடென்டிட்டியோட உங்களை டூ மச்சாக அட்டாச் பண்ணிக்காதீங்க. அதை சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி எதையாவது தப்பாக பண்ணாமல், நான் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன், இந்த லைஃப்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்திருக்கேன், நான் ஒரு சோல் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொரு சோலும் வந்து ஒவ்வொரு ஜேர்னியில் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணவே வேண்டாம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இது சுத்தமாக புரியாது, அவங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து முயற்சி எடுத்துட்டு அவங்க பண்ணலைன்ற உடனே அதுக்கு கோவப்பட்டுட்டு அதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஜேர்னியில் இருக்காங்க, நான் இதில் இருக்கேன், என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன், அவங்களுக்கு புரியலை அப்படின்ற போது அவங்களுக்கு புரியும் போது புரியட்டும்னு சொல்லிட்டு நான் என்னோட வழியில் போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து ஒரு மிஸ்டேக்கான்னு பார்க்கவே கூடாது. நம்ம லைஃப்பில் என்ன ட்ராஜடி வேணாலும் நடந்திருக்கலாம், என்ன லாஸ் வேணாலும் நடந்திருக்கலாம், என்ன சஃபரிங்ஸ் வேணாலும் இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அது எல்லாமே நம்ம சோல் பர்பஸ்ஃபுல்லாக சூஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நம்ம சோல் தான் டிசைட் பண்ணியிருக்கு, நான் இந்த ஃபேமிலியில் பிறக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணணும், இவங்கள வந்து பிள்ளைங்களா எடுத்துக்கணும், அதே மாதிரி இல்லை கல்யாணம் பண்ணாமலே நான் இருக்கணும், இல்லை என் கூட இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்றவங்கெல்லாம் இப்படி இப்படி கேரக்டராக இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் என்னால் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இறைவனுக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோல் வந்து சூஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்படி சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரியுன்றதுனால தான் எல்லாமே நடக்குதே தவிர இதில் வந்து நம்ம வந்து வேற யாரையுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ட்ராஜடிஸ்க்கு மற்றவங்கள காரணமும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம தான் சூஸ் பண்ணி நம்ம தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம்னு நினச்சி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய வருத்தம், ஆதங்கம் எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாராலையுமே அவேக்கன் ஆக முடியும் அப்படின்றது இதில் மூலமாக தெரிஞ்சுக்குது. இது வந்து அவேக்கனிங் அப்படின்றது வந்து ஒரு செயின்ட்டோ இல்லை ஒரு மாங்க்குக்கோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை நம்ம அந்த அளவுக்கு போனால் தான் அவேக்கன் ஆகணும்னு இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகும்போதே இந்த இந்த மாதிரியான ஞானத்தை வந்து நம்ம டெவலப் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அவேக்கனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அவேக்கனிங்கிறது வந்து ஒரு கிங் குயின் மாதிரி வாழ்றது, நாட்டு வந்து எல்லாத்தையும் முற்றும் துறந்தவங்களா வாழ்றது கிடையாது. நம்ம லைஃப்பை நம்ம வந்து கிங் ஆகிடுவோம். நம்ம சோல் வந்து கிங்காக குயின் ஆகி ரூல் பண்ணுதுன்னா சூப்பராக தானே இருக்கும் லைஃபு. ஸோ அதுதான் அவேக்கனிங் ப்ராசஸ். அதே மாதிரி எந்த ஒரு டியூட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு இது ஓவர் ப்ரெஷராக இருக்கேன்னு நினைக்க தேவையில்லை. ஃபேமிலி டியூட்டியாக இருக்கட்டும், இல்லை எதாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம சூஸ் பண்ண லைஃப் தான் இதுன்னு நினச்சி நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டோம், ரொம்ப அப்படியே என்னடா வாழ்க்கை இது அப்படிலாம் நினைக்க மாட்டோம். திஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீ வந்து பிளான் பண்ணி நீ சூஸ் பண்ணி தான் வந்திருக்கன்ற போது நம்மளுக்கு கஷ்டம்லாம் பெருசாகவே தெரியாது. ஓகே இதிலேருந்து நான் என்னவோ லேர்ன் பண்ணிக்கணும் போல இருக்குது, நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து சோல் வந்து என்ன பண்ணுன்னா நல்ல சந்தோஷமான நேரத்தில் எல்லாத்தையும் கற்றுக்காது. கஷ்டமான சமயத்தில், துயரமான சமயத்தில், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டான சமயத்தில் மட்டும்தான் சோலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால லைஃப்பில் வந்து கஷ்டமே இல்லாத ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்றது நான் அப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் கஷ்டமே இல்லாமல் ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்றது அது அந்த சோலுக்கு வந்து அது அடுத்தடுத்து என்ன நடக்குன்றது நான் சொல்கிறேன். பட் டிஸ்கம்ஃபர்ட்டு, ஃபெயிலியர்ஸு, ஹார்ட் பிரேக்ஸு, லோன்லினஸ்ஸு, சிக்கு, இந்த மாதிரி இல்னஸ்ஸு, இது மூலமாக தான் நீங்கள் பயங்கரமாக இவால்வ் ஆக முடியும். அந்த ஞானம்ன்றது ரொம்ப அதிகமாக வரும். அதனால லைஃப்னா ரெண்டுமே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அதே மாரி இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்ல வந்து அப்படியே இந்த உலகத்தையே அப்படி எனக்கு என்னன்னு விட்டுட்டு இப்ப புத்தர் போனார்ல, புத்தர் போய் அவங்கலாம் ஏன் போனாங்க அப்படின்னா, நீங்க சொல்லலாம் என்ன எங்க இதெல்லாம் உணர்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அது கிடையாது. புத்தருக்கு வந்து அவரு வந்து சோல் வந்து அவரு சோல ஐடென்டிஃபை பண்ணி, அவரு லைஃப் எப்படி வாழணும்னு அவரு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய சிச்சுவேஷன வந்து அவங்க வந்து குடுக்கல, அவங்க ஃபேமிலில. அவருக்கு வந்து நெறைய தேடல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா, அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, பையன் எங்க சாமியாரா போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அ இல்யூஷன் மேல இன்னும் இல்யூஷன குடுத்து, நெறைய விஷயங்கள அவரு வந்து மறைக்கிறாரு. அவரு வந்து அ வயசானவங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னே தெரியாம மறைச்சிருக்காரு. டெத்துன்னா என்னன்னே தெரியாத மாரி மறைச்சிருக்காரு. அதே மாரி சிக்னஸ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாம வருதுன்னா, அது என்னன்னு தெரியாம மறைச்சுக்கிறாரு. நோய் வந்தா எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அப்பா வந்து தன்கிட்ட இருந்து மறைக்கிறாருன்ற பிறகு தான், அவருக்குள்ள வந்து ஒரு பதட்டம் வந்துருச்சு. இப்படியே வந்து லைஃப்ப வந்து இவங்க கொண்டு போயிருவாங்க. நம்மள வந்து எல்லாத்தையும் மறைச்சே கொண்டு போயிருவாங்க. அப்ப நம்மளுக்கு எது உண்மைன்னே தெரியாது. ஆனா மனசுக்குள்ள உண்மைய தேடி வந்து மைண்ட் வந்து ரொம்ப அலையுதுன்றனால தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. பட் நம்மளெல்லாம் இங்க யாரும் அப்படிலாம் யாரும் எதையும் மறைக்கிறது கிடையாது. வி ஹேவ் 100% லிபரேஷன் இன் அவர் லைஃப். இப்ப கரண்ட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறையில. அதனால யாருமே எதையும் விட்டுட்டு போணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குற பெர்செப்ஷன தான் மாத்துறோம். வேற ஒண்ணுமே இல்ல. அதே ஃபேமிலி, அதே கிட்ஸு, அதே மாதிரி செட்டப்பு. ஆனா, நம்ம ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நம்ம பார்க்குற விதம், நம்ம ரிலேஷன்ஷிப்ப பார்க்குற விதம் மாறும்போது, நேச்சுரலா அப்படியே அடுத்தடுத்த லெவல் வந்து நம்மளும் எலிவேட் ஆயி, நம்மள சுத்தி உள்ளவங்களையும் நம்ம நல்லா பார்த்துப்போம். இப்ப இந்த சோல் வந்து இறைவன உணர்ற அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பிறப்புல நடக்காதுன்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். நெறைய பிறப்பு தேவைப்படும் அதுக்கு. இந்த இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. அதுக்கு மல்டிபிள் பர்த்ஸ் அவைலபிளா? இல்ல ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்த் அதாவது 9 தடவ தான் பொறக்க முடியும், 7 தடவ தான் பொறக்க முடியும். அதுக்கப்புறமும் அவங்க யூஸ் பண்ணிக்கலன்னா அவங்க என்ன ஆவாங்க? அப்படின்லாம் இன்னும் யாருமே வந்து கிளியரா சொல்லல. ஆனா நெறைய பர்த் வந்து இருக்குன்றது மட்டும் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்த்லலாம் வந்து இது வந்து ரியலைஸ் பண்ண முடியாத விஷயம் அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாரி தானே நம்மளுமே பார்க்குறோம். இப்ப நம்ம நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவன பத்தி உணராமலே வாழ்ந்து இறந்தவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இறைவன முழுசா உணர்ந்து, இறைவனோட ஐக்கியமாயி பார்க்குறவங்கன்றது விரல் விட்டு எண்ற அளவுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சாமியாரா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அப்ப நார்மல் பீப்பிளோட லைஃப்ல அ ஒரு லைஃப்லலாம் அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பர்த்ஸ் தேவைப்படுது. மல்டிபிள் பர்த்ல இது வந்து நடக்குதுன்ற போது, இப்ப வந்து உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். ஆ இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் இந்த இந்த பர்த்ல வந்து நான் இத உணர்ந்திருக்கேன்னா, இப்ப என் கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல. அவங்களுக்கு நெறைய டிசையர்ஸ் இருக்கு. எனக்கு நெறைய இது இருக்கு. நான் அத நோக்கி தான் போவேன். எனக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. நீ சொல்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. கடவுள பத்தி நான் கடவுள ஜஸ்ட் கும்பிட்டுட்டு போறேன். மத்தபடி அதுக்கு மேல டீப்பா போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நான் அத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஓகே இவங்களுக்கு இன்னும் ஒரு 2, 3 பர்த் தேவைப்படும் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம ஸ்டேஜ்க்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறேன். எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இப்ப யாரையுமே நான் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. அவங்களா வர்றாங்க அப்டின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, அந்த சஹலா ஸ்டேட்ல லாஸ்ட் ரியலைசேஷன் ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. அதனால தான் நம்ம கூட கனெக்ட் ஆறாங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப என்னோட கான்டாக்ட்ஸே பார்த்தீங்கன்னா 2000 பேர் கான்டாக்ட் இருக்கிறாங்கன்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு 200லேருந்து 300 பேர் தான் வந்து இந்த இந்த விங்குக்குள்ளேயே இருக்கிறாங்க. என்னோட அந்த கான்டாக்ட்குள்ளேயே. நான் நெறைய குரூப்ஸ் வச்சிருக்கேன். டிவைன் சரண்டர்ன்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன். அப்ப அந்த குரூப்ல கனெக்ட் ஆறவங்க, பிளஸ் குரு சரண்டர்ன்னு சொல்லி என்கிட்ட வந்து மென்டியா இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் பீப்பிள் இருக்காங்க. அப்ப நான் ரொம்ப முன்னாடி ஆச்சரியப்பட்டுருக்கேன். ஏன் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம நல்ல பெஸ்ட்டான விஷயத்த தானே நம்ம சொல்லி தரோம். லைஃபே இல்ல நல்லா மாறுது. நல்லா தானே இருக்காங்க எல்லாருமே ஹேப்பியால இருப்போம் இதன் மூலமா அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா அவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்றத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு இப்ப வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 4, 5 பிறப்பாவது தேவைப்படும். இல்ல இன்னும் ஒரு பிறப்பு தேவைப்படும். ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் ஈகோல இருந்து அவங்களால வெளில வர முடியலன்னா, அவங்க நெக்ஸ்ட் பர்த்ல தான் நம்ம லெவலுக்கு வருவாங்க. இல்ல நம்மள விட இன்னும் பெட்டரா வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்ப உங்களுக்குள்ள தோணும். ஆ எனக்கு வந்து இப்ப ரொம்ப நெறைய ஆசைலாம் இருக்கு. நான் வந்து இந்த பர்த்ல நான் இப்படியே இருந்துட்டு, நான் வேணா அடுத்த பர்த்ல வேணா நான் இதெல்லாம் பண்ணவா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். அங்க தான் காட் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள கூட ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது கடவுள், இறைவன் சொல்றேன். இறைவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து என்னைய நீ நெனைக்கணும், நான் யாருன்றத உணரணும், அப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்ல மாட்டாரு. ஆனா
உங்களுக்கு ஒரு பர்த்லேருந்து இன்னொரு பர்த் வந்து நீங்க ஒரு பர்த்த வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாம அடுத்த பர்த்துக்கு போம்போது, அடுத்த பர்த் இன்னும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, இப்ப இப்ப நீங்க ரொம்ப லேவிஷா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, பொருள் இருக்கு. எதுக்குமே நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ற மாரி ஒரு லைஃப நீங்க வாழ்றீங்க. ஆனா, இந்த வாழ்க்கையில நீங்க இறைவன தேட மறுக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இறைவன் யாருன்னு உணரு, மெடிடேஷன் பண்ணுன்னு எப்படியாவது எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில சொல்ல தான் செய்வாங்க எல்லாருமே. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யாரும் ஃபேஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க மூலமாவது இறைவன் வந்து சொல்லிருவாரு. ஆனா அத ச்சே இதெல்லாம் யார் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா? வேற வேலை இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க என்ன சாமியாரா? அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றீங்க அப்படின்னா, இந்த பர்த் முடிச்ச அடுத்த பர்த் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பர்த்தா இருக்கும். எத்தன பர்த்த வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்களோ, அத்தன பர்த்தும் அடுத்து அடுத்துன்றது உங்களுக்கு முன்னாடி இருக்க சிச்சுவேஷன விட இன்னும் ரொம்ப கஷ்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா, "ஓ! நீ நல்லா இருக்கிறனால உனக்கு என்னைய புரியலையா? அப்ப உனக்கு கஷ்டத்த குடுத்தா என்னைய புரியுதான்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ரொம்ப கஷ்டமாகுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறது வந்து நான் வந்து நெறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். நானே வந்து நெறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் இதுலயும் வந்து அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க இப்ப இத படிக்கிறீங்க, இத ரீட் பண்றீங்க அப்டின்னா, என்ன ரியலைஸ் பண்ணணும்னா, இவ்ளோ தெரிஞ்சும் நான் வந்து என் ஈகோக்குள்ள மாட்டிக்கிட்டு, என் டிசைர்க்குள்ள மாட்டிக்கிட்டு, நான் வந்து ஈகோ பேஸ்டு லைஃப நான் வாழ்ந்தேன் அப்டின்னா, அடுத்த பர்த் நான் இப்ப என்ன கஷ்டப்படுறேனோ, இத விட அதிக கஷ்டத்த தான் படுவேன். ஏதோ ஒரு வழியில இருக்கும் அந்த கஷ்டம். அதான் வந்து இப்ப நெறைய பேர் பொலம்புவாங்கல்ல. ஒரு ஒரு சிலர் நல்லா இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்டி இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல. நம்ம தான் காரணமா இருப்போம். ஏன்னா நம்ம முந்தின பர்த்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லைஃப குடுத்துருப்பாரு. அந்த லைஃப்ல நம்ம வந்து டிவைன் வேல்யூஸ் படி போகாம, நம்ம ஈகோ பேஸ்டு லைஃப்ல போயிருக்கிறனால மட்டும் தான் நம்ம கஷ்டப்படுறோம். இது வந்து நானும் பர்சனலா வந்து ரியலைஸ் பண்ணது. பிளஸ் இதுலயும் நெறைய ஸ்பிரிச்சுவல் லிட்டரேச்சர்ஸ்லயும் இத வந்து உணர்ந்து போட்டிருக்காங்க. அப்ப இத கேட்ட உடனே சொல்லுவீங்க, அப்ப எங்கள எப்படி வாழ சொல்றீங்க? நாங்க என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சாமியார் மாரி வாழணும்னு சொல்றீங்களா? அதுக்கு தான் நாங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ வந்தோமா? அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து உங்களோட முட்டாள்தனம். உங்களோட அறியாம. கடவுள் வந்து அப்படி சொல்லவே இல்ல. கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைஃப்‌க்காக அடுத்தவங்கள காயப்படுத்தாத, உன்னையும் காயப்படுத்தாம, எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ்டா லைஃப எடுத்துட்டு போன்னு மட்டும் தான் சொல்றாரு. பேராசைப்படாத. ஆசைப்படு, ஆனா பேராசைப்படாத. அதே மாரி உன் நன்மைக்காக அடுத்தவங்கள என்ன ஆனாலும் பரவால்ல, அடுத்தவங்க செத்தாலும் பரவால்ல, நானும் என் குடும்பமும் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எதையும் பண்ணாத. மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ. அதே மாரி இப்ப ரோட்ல வந்து அ பசியில இருக்கிறாங்க, இல்ல உன் சொந்தத்திலே யாரோ ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள இக்னோர் பண்ணாம, அவங்களுக்குள்ள இறைவன் இருக்காங்க, உனக்குள்ள இறைவன் இருக்காங்க. நாளைக்கு உனக்கும் அந்த சூழ்நிலை வரலாம் அப்படின்னு நெனச்சு, உன்னால முடிஞ்சத குடு. அவங்க ரூ. 1000 கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல உன்னால ரூ. 10 தான் குடுக்க முடியும்னா, அதையாவது குடு. அன்பா சில வார்த்தைகள பேசு. இதத்தான் வந்து அவர் வந்து சொல்றாரு. அதே மாரி பொறாமப்படாத. பெருமை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல யாரையும் கீழ்த்தரமா நடத்தாத. அதே மாரி ஜாதி, மதம், இந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர்க்காரங்க, அதே மாரி லாங்குவேஜ வச்சு இப்படிலாம் சொல்லி ஒருத்தர கீழ்த்தரமா நடத்தாத. அதே மாரி உன்னைய நீயே வந்து லோவா ஃபீல் பண்ணிக்காத. அது எப்ப பார்த்தாலும் ஓவர் திங்கிங்ல போய் நடக்காத ஒண்ண நெனச்சு நெனச்சு வந்து பயத்துல வந்து இருக்காத. அதே மாரி எது மேலயும் ஓவர் அப்சஷனா இருக்காத. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு இதுனா பைத்தியம், இது இல்லாம இருக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்காத. தென் அதே மாரி பழி வாங்குற உணர்ச்சிய மனசுக்குள்ள டெவலப் பண்ணாத. ஏன்னா, உன் லைஃப்ல நடக்கிறதுக்கு நீ தான் காரணமே தவிர, வேற யாரும் காரணம் கிடையாது. அதனால ஒரு கிரட்ஜ மனசுல வச்சுட்டு அவங்கள ஃபர்கிவ் பண்ண மாட்டேன்ற மாரி சுத்திக்கிட்டு இருக்காத. அதே மாரி ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்காத. கடவுள் மேல 100% வந்து ஃபெய்த் வை. கம்பேர் பண்ணாத மத்தவங்களோட உன் லைஃப. அதே மாரி பொய் தேவையே இல்லாம பொய் சொல்லி உன்னோட சுயநலத்துக்காக வந்து பொய் சொல்லாதன்னு சொல்றது. அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாத. அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாத. அவங்க பண்றதுக்கான காரணம் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர, நீ இங்க இருந்துட்டு அவங்க லைஃப வந்து ஜட்ஜ் பண்ற வேலைய நிப்பாட்டு. காசிப் பண்ணாத. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு தப்பிச்சு ஓடாத. தென் வந்து அடிக்ட் ஆகாத. சாப்பாடு மட்டும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழாத. எல்லாத்தையும் அனுபவி. ஆனா ஒரு பேலன்ஸ்டோட அனுபவி. அடுத்தவங்கள ஹார்ஷா ட்ரீட் பண்ணாத. கோவமா ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப வேதனைப்படுத்தாத. மேனிபுலேட் பண்ணாத. அவாய்ட் பண்ணாத. அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணு. உன்னால என்ன முடியுமோ அத பண்ணு. நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குடுன்னு சொல்லல. ஆனா, கொஞ்சம் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ மெயின்டெயின் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு. அதே மாரி அனிமல்ஸா இருக்கட்டும், நேச்சரா இருக்கட்டும், இல்ல இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே கைண்டா இரு. அதே மாரி யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணு. அப்புறம் உன்னோட டைம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. வயலன்ஸு, லஸ்ட்டு இல்ல ஏதாவது ஒரு ஃபியர வச்சுட்டு நீ வந்து டைம வந்து நெகட்டிவ் என்டர்டெயின்மென்ட்ல வேஸ்ட் பண்ணாத. இதுதான் வந்து அ சுத்தான்ற லைஃப நோக்கி போறதுக்கான வழி. இது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
நம்ம சின்ன வயசுல நம்ம மாரல் கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான். கண்டிப்பா எல்லாருமே மாரல் கிளாஸ் படிச்சிருப்போம். மாரல் கிளாஸ்ல என்னெல்லாம் சொன்னாங்களோ, அதத்தான் வந்து இப்போ வந்து திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லைஃப தான் அவரு வாழ சொல்றாரே தவிர, உங்கள வந்து எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு, நீ போய் அப்படியே போய் எதுவுமே இல்லாம மரக்கட்ட மாதிரி நீ வாழுன்னு கடவுள் சொல்லவே இல்ல. லாஜிக்கலா கடவுள் அப்படி சொல்லவும் மாட்டாரு. எல்லாத்தையும் குடுத்துட்டு எதையும் அனுபவிக்காதன்னு சொல்லவே மாட்டாரு. எல்லாத்தையும் குடுத்துட்டு எதையும் எக்ஸ்ட்ரீமா பண்ணாத. எக்ஸ்ட்ரீமா பண்ற அளவுக்கு இந்த உன் வாழ்க்கை வந்து ஒர்த் கிடையாது. ஏன்னா நீயே ஒரு டிராமால தான் வாழ்ந்துட்டு இருக்க. நீயே ஒரு இல்யூஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்க. அத புரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி, நான் என்ன விரும்புறேன்றத உணரு. எனக்கேத்த மாதிரி வாழு. நான் என்ன வேல்யூஸ் உனக்கு சொல்லி தரேனோ, உனக்கு ஆல்ரெடி எல்லாமே பொறந்ததுலேருந்தே உள்ள வந்து இன்பில்ட்டா அந்த வேல்யூஸ் இருக்கு. வேற யாரும் வந்து உனக்கு சொல்லி தரணும்னு இல்ல. நீ அத மறைக்கிற. உன் ஈகோனால அத மறைக்கிற. செல்ஃபிஷா இருக்கக்கூடாதுன்றது உனக்கே தெரியும். பொறந்ததுலேருந்தே உனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் செல்ஃபிஷா இருந்தா தான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும். அப்படின்ற ஒரு ஈகோ இல்யூஷன் மத்தவங்க எல்லாரும் சொல்லி சொல்லி வந்தது. இந்த செல்ஃபிஷா இல்லன்னா அவ்வளதான் நம்மள எல்லாரும் வந்து ஏமாத்திருவாங்கன்னு நெனைக்கிறது. இதுதான் தப்பு. அதே மாரி உன் டிசைர்க்காக, உன் ப்ளஷர்க்காக என்ன வேணா பண்ணலாம். தப்பே இல்ல அப்படின்னு நெனைக்கிறது. ஆனா அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணக்கூடாதுன்றது உனக்கு இன்பில்ட்டாவே தெரியும். ஏன்னா உனக்குள்ள நான் இருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு கண்டிப்பா எல்லாமே தெரிய தான் செய்யும். ஆனா அது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ற ஒரு மூடி போட்டு அப்ப நம்மள வந்து எப்படி வாழ சொல்றாரு அப்படின்னா, ஃபியர தூக்கி எறிஞ்சிரு. உனக்கு ஃபியர்ன்னு ஒண்ணு தேவையே கிடையாது. நீ ஃபியர் ஆற அளவுக்கு நீங்க எதையுமே இழக்க போறதும் கிடையாது. இழக்கிற எதுவுமே வந்து உனக்கு சொந்தமானதும் கிடையாது. நீன்றது உன் பாடியே உனக்கு சொந்தம் இல்ல. அப்புறம் உனக்கு எதுக்கு பயம்? ஸோ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது நீங்க வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஏன்னா பயம்ன்ற ஒண்ணு இருந்தாலே அது இறைவனுக்கு அகெயின்ஸ்ட்ன்னு எனக்கு தெரிஞ்சு, எந்த சிச்சுவேஷன்லயும் எனக்கு பயம்ன்னு ஒண்ணு வர்றதே இல்ல. ஓ! பயம் இல்லன்னா வாழ்க்கை இவ்ளோ அழகமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு நெனச்சு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் திரும்பி பார்க்கும்போது, ச்சீ என்ன கேவலமான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி எனக்கே வந்து எரிச்சல் வர அளவுக்கு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே பயந்து பயந்து தான் லைஃப் வந்து போயிருந்திருக்கு. ஸோ ரீப்ளேஸ் பண்ண சொல்றாரு. என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்றாரு? ஃபியர்ல இருந்து ஃபெய்த்துக்கு போன்றாரு. அல்டிமேட் ஃபெய்த் கடவுள் மேல வை. என்ன நடந்தாலும் எனக்கு இறைவன் என்னை பார்த்துப்பாரு. என்ன நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ. நீ வந்து ரூல் போடாத இறைவனுக்கு. எனக்கு இந்த வேலை வந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இத நான் இழக்காம இருந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன்லாம் நீ ரூல் போடாத. இறைவன் உனக்கு என்ன எப்படி எடுத்துட்டு போறாரோ அந்த போற போக்குல நம்பிக்கையோட போன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் இல்லாம அவேர்னஸோட இரு. ஏன் நம்மளுக்கு கோவம் வருது? இந்த விஷயம் கோவம் வர்றதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. ஒண்ணு நம்ம இவங்கள விட்டு விலகி தள்ளி இருக்கணும். இல்லன்னா இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் நம்மளுக்கு அந்த கோவம் வரும். அப்ப அந்த கோவத்த அவேர்னஸா மாத்த சொல்றாரு. ஈகோவ சரண்டரா மாத்த சொல்றாரு. நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, நீயே வந்து ஒரு கடுகு மாரி ஒரு உலகத்துக்குள்ள இந்த யூனிவர்ஸோட பார்க்கும்போது ஒரு புள்ளி அளவுக்கு தான் நம்ம உலகமே இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள கண்ணால பார்க்கவே முடியாத ஒரு உருவம் தான் இது. யாராலயும் வந்து அந்த உலகத்த யூனிவர்ஸ்ல இருந்து மேக்ரோ லெவல்ல பார்க்குற யாருக்கும் நம்மலாம் இருக்கோன்றதே தெரியாது. நம்ம மூவ்மெண்ட்ல இருக்கோம்னு கூட தெரியாது. அப்படி ஒரு சின்ன ஒரு பெர்சனா வந்து நீ இருக்கன்றத கடவுள் காட்டியும், உனக்கு என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? நான் தான் அப்படின்ட்டு, நான் தான் பண்ணணும், நான் பண்ணலன்னா அவ்வளோதான்ட்டு. அத தூக்கி எறிஞ்சுட்டு இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழுன்னு சொல்றாரு. அதே மாரி அ நான் என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும். மத்தவங்க முன்னாடி என்னைய வந்து எல்லாரும் பெருமையா பேசணும். எல்லார் முன்னாடி நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நெறைய தப்பு பண்ணாத. அந்த தப்பு பண்ணாம அதுக்கு பதிலா இன்னர் கன்டென்ட்மென்ட்டோட இரு. நீ பண்றது இறைவனுக்கு பிடிச்ச வேலைகள நீ பண்ற. இறைவன் காட்டுற வேல்யூஸ நீ வந்து மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பண்ற. என் செல்ஃபிஷ்னஸ்க்காக அடுத்தவங்கள காயப்படுத்தி நான் கோடீஸ்வரன் ஆகுறத விட, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி ஹானஸ்டி, இன்டெகிரிட்டில நான் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு இன்கம் ஆனா டீசென்ட்டான இன்கம்லயே நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற இன்னர் கன்டென்ட்மென்ட் வந்து உனக்கு வந்து குடுக்கணும். அதே மாரி ஆ பொறாமப்படுறத விட்டுட்டு, எல்லாத்துக்கும் வந்து நன்றியோட இரு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ கிராட்டிட்யூட ஃபீல் பண்ணி இருந்தன்னா, உனக்கு அடுத்தடுத்த லெவல்ல நீ வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு நீ போவ. அதே மாரி அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாம, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாம கம்பேஷனோட இரு. தென் வந்து அட்டாச்மென்ட்டா எதுவும் இல்லாம, எது இருந்தாலும், இல்லனாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா, என் கூட இறைவன் இருக்காங்க. அப்படின்ற எண்ணத்தோட இரு. எப்பவுமே எதையுமே டவுட் பண்ணாம, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இறைவன் என்ன பண்றாரோ அத அக்செப்ட் பண்ணிக்கோ. இவ்வளதாங்க. இந்த லைஃப நீங்க ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லான லைஃப் தெரியுமா? இப்படி இருக்கிறது நீங்க வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாரி இருக்கேன். அதே சிச்சுவேஷன் தான், அதே சேலஞ்சஸ் தான், அதே பீப்பிள் தான், எல்லாமே அதே தான். என்னோட சிச்சுவேஷன் எதுவும் வந்து மாறல. ஆனா, நான் வந்து அத பார்க்குற விதம் வந்து மாறி, ரொம்ப வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் லைஃப. அது என்ன பண்ணுதுன்னா, அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்து ஒரு சூப்பரான ஒரு குரோத்த குடுத்துட்டு தான் இருக்கு.
ஸோ நெறைய லெங்க்தியா பேசியிருக்கேன். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. முக்கியமான விஷயம் நீங்க ரியலைஸ் பண்ணணுன்றதுனால நான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய உங்களோட டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த ஆடியோஸ்ல இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. நல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க ஒரு சோல சகலான்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சோலு, சகலா ஸ்டேட்ல இருந்து சுத்தான்ற ஸ்டேட்ட நோக்கி போயிட்டுருக்க ஒரு சோலுன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க லிசன் பண்றீங்க அப்டின்னா, இம்மீடியட்டா வந்து நீங்க வந்து அ இதுக்கேத்த மாதிரி உங்கள மாத்திக்கணும். மாத்திக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் நீங்க பட வேண்டாம். எப்பயும் நான் சொல்ற ஒரு 3 விஷயம் தான். சேரிட்டி பண்ணுங்க. சேரிட்டினா ஃபுட் சேரிட்டி, பேசிக் ஃபுட் சேரிட்டி. செகண்ட் வந்து மறந்துராம டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன்றது வந்து உங்க லைஃப்க்கு நீங்க எப்படி கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது மாதிரி மெடிடேஷன்றது அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். மெடிடேஷன் நீங்க இப்ப பண்றது உங்களால கண்ணுக்கு தெரியாத ஒரு பெனிஃபிட் வந்து அதுல வந்து இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியல, உணர முடியலன்றனால அத வேல்யூ இல்லாத மாதிரி நெனைக்காதீங்க. டெய்லி வந்து 20 டூ 30 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. தென் வந்து டீப்பா ஸ்பிரிச்சுவலா இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. இறைவன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சரண்டர் பண்ணிட்டு செய்யுங்க. அவர் உள்ள இருந்து குருவா மாறி உங்கள வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. நீங்க எது கரெக்ட்டா பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். இவ்வளதான். இந்த விஷயங்கள மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். நீங்க சீக்கிரமா வந்து இந்த ஸ்டேஜ வந்து ரீச் பண்ணி லைஃப ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாத்திருவீங்க. தேங்க் யூ ஆல்.